ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட்டும் அவளும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனல். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இதில் 1/2 கப் அவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவுலை நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு பேனுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன். இப்போ முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எள்ளு வச்சுருக்கேன். எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 1 கப் தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காவையும் நல்லா அந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 1/4 கப் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனா ஜீனி கூட போட்டுக்கோங்க. இதையும் லைட்டாக வறுத்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப மெல்ட் ஆகுற வரையும் வச்சுருக்க வேண்டாம், லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற அவலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாவோடு நான் கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்புக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கையில் பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைனால் ஒரு உருண்டையாக உருட்டணும். அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான், அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கையினால் உருண்டையாக உருட்டுற அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கிற அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். இப்போ மாவை கையினாலேயே நான் இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உடஞ்சி உதிர்ற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொடும்போது உங்களுக்கு உதிர்ந்து வராது, இந்த மாதிரி நல்லா தட்ட வரும். இப்போது இதில் நான் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வச்சுக்க போகிறேன். இப்போ பூரணத்தை வச்சதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆகும் நல்லாவே. லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகும். நம்ம அவுல் ரொம்பவே இலகலாக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பூரணம் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா லட்டுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் ஒரு இட்லி பானையிலையோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.